ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் நியூ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம், சரிங்களா? ஆனால் மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலுங்க. மைக்ரோ டாஸ்க் மட்டும் 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இன்ஃப்ளூன்சர் டாஸ்க்கும் கண்டென்ட் ரைட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். மைக்ரோ டாஸ்க் மட்டும் ஒரு 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மைக்ரோ டாஸ்க், சரிங்களா? அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரல. அது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணக்குள்ள எஸ்பிஓ கேரும் எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் ஷோ ஆகுது. எனக்கு வந்து அந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகலன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம் இதை வந்து ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட், ஓகேங்களா? அந்த டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்களோட நேமு, உங்களோட ஸ்டாஃப் ஐடி இது மூணுத்தையுமே என்ன பண்ணுறேன்னா கமாண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க, சரிங்களா? கமாண்டர் எப்படி காண்டாக்ட் பண்ணி தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எப்படி காண்டாக்ட் பண்ண நான் சொல்லித்தரேன், சரிங்களா? ஓகே. அப்போ உங்களுடைய இது ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் வேணால் எஸ்பிஐ கேர் ஸ்டேட்டஸ் மட்டும் ஷோ ஆகுது, ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் எனக்கு ஷோ ஆகலை அப்படின்னா, இந்த மாதிரி எரர் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த டேஷ்போர்டு ஸ்க்ரீன்ஷாட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்கள் நேம் இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னா வேறு கமாண்டருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி அந்த கமாண்டருக்கு நான் பண்ணேன், அவங்க ரிப்ளை பண்ணல, நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே ப்ரூஃபாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீக் எண்டு வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இந்த வீக் ஃபுல்லாகவே இருக்கும், இன்னும் ஒரு 5 நாள் இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திங்க. யாரால ரீஃபண்ட் வேணுமோ, யாரால வந்து ரீஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, யாரால வாலெட் அமௌண்ட் வரணுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்பிஐயில் நீங்கள் பின்தொடர, அதாவது எஸ்பிஐயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்மை எல்லாருமே ஃபில் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ப்ரோ என்னோட ஸ்டாஃப் ஐடி எனக்கு தெரியல ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் என்ன பண்ண, ஸ்டாஃப் ஐடி தெரியாதவங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி தெரியாதவங்க, இவங்க 2 பேருமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நேமு எஸ்பிஐயில் கொடுத்துருப்பீங்களா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரும் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமாண்டருக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யார் தெரியுமோ அந்த கமாண்டருக்கு சென்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கமாண்டர் யார் தெரியல அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் எப்படி காண்டாக்ட் பண்ண சொல்லித்தரேன், சரிங்களா? அப்போ உங்களோட ஸ்டாஃப் ஐடி, உங்களோட மெயில் எது தெரியல அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இது இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் காண்டாக்ட் பண்ணக்குள்ள உங்களோட ஸ்டாஃப் ஐடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு மெயில் தெரியலனா கூட நீங்கள் ஸ்டாஃப் ஐடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா மெயில் எந்த மெயில் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், சரிங்களா? அதே போல் சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியல, மெயில் எந்த மெயிலும் இருக்குது பட் ஆனால் வந்து எனக்கு என்னன்னு தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஜிஸ்டர் மெயிலேருந்து ஃபர்கெட் மெயில் வந்து இருக்கா, நான் வந்து என்னால் ஃபர்கெட் பண்ண முடியல அப்படின்னா ரிஜிஸ்டர் மெயிலேருந்து எஸ்பிஐ நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அந்த மெயிலேருந்து எஸ்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணணும். sbotv@gmail.com உங்களுடைய நேமு, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுக்க முடியல, எனக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தாங்கன்னு சொல்லி மெயில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுதாங்க இப்போது இருக்கிற அப்டேஷன், சரிங்களா? நியூ ஜாயினிங், நியூ விட்ரால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விட்ராலை பொறுத்த வரைக்கும், ஓல்டு விட்ராலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா போட ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதாங்க இப்போதைக்கு வந்து அப்டேட். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.